எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி வெளியே ஜாலியாக உட்காந்து மொபைல் பார்த்து. வெளியே நல்லா காற்று சூப்பராக அடிக்குதே. சரி, அப்படியே கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு போகலாம். சித்தி, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நான் உங்களை உள்ளே தேடிட்டு இருக்கேன். இங்கே என்ன சித்தி பண்ணுறீங்க உட்காந்து? வாங்க ரியா பிரியா, நீங்களும் உட்காருங்க, காற்று சூப்பராக அடிக்குது. ஹாய் ரேணு அக்கா, எப்படி இருக்கீங்க? அட, நீ லில்லி தானே? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. லில்லி எப்படி இருக்க? ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? என்னோட சைக்கிள் எப்படி இருக்கு? ஏய் சாரா, இது உன்னோட புது சைக்கிளா? உன்ன மாதிரியே க்யூட்டாக இருக்குப்பா. அக்கா, நாளைக்கு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. அவளுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறதுனே தெரியலக்கா. நீங்கள் தான் அந்த மாதிரி ஹேண்டியாக சூப்பராக பண்ணுவீங்கள்ல, எனக்கு குட்டியாக அழகாக பண்ணி கொடுங்கக்கா ஏதாவது கிஃப்ட்டு. நான் கண்டிப்பாக உனக்கு ஒரு gift செஞ்சு தரேன் சாரா. என்கிட்ட சூப்பரான ஒரு gift ஐடியா இருக்குது, நம்ம எல்லாம் சேர்ந்தே பண்ணலாம். அக்கா, எங்களுக்கும் பண்ண சொல்லி கொடுங்கக்கா. கண்டிப்பாக சொல்லித்தரேன் பசங்களா. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், சரியா? நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு ஒரே ஒரு A4 ஷீட் இருந்தாலே போதும். நான் பண்ணுற மாதிரி கரெக்டாக பார்த்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான கிஃப்ட்டு, டக்குன்னு பண்ணிடலாம். சாரா, உன்னோட ஃப்ரெண்டுக்கு நீ என்னென்ன விஷ் பண்ணணுமோ அதை இதிலே எழுதிடலாம். சூப்பராக இருக்கும். அக்கா, எங்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட்டு சொல்லி கொடுங்கக்கா. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கிராஃப்ட்டுனா. கண்டிப்பாக சொல்லித்தரேன் பசங்களா. நம்ம எல்லாம் சேர்ந்து நிறையா கிராஃப்ட் பண்ணலாம்ல. ஓகே, இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளே இன்னொருக்கா ஃபோல்ட் பண்ணணும். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். சலாவனோட ஃப்ரெண்டுக்கு நீ எழுதுகிற எல்லா மெசேஜுமே இந்த இடத்துல எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். 2 ஹாஃப் வந்து நமக்கு ஃபோல்டாக கிடைக்கும். அதை வந்து மேலே இருக்க ட்ரையாங்கிளோட நல்லா இன்ஸ்டர்ட் பண்ணோன்னா ஒரு என்வலப் மாதிரி கிடைக்கும். சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ நம்ம அழகாக வந்து இந்த என்வலப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்களேன், இதில் நமக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்கெட்ச் வச்சு ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்கேன். வாவ் ரேணுக்கா, சூப்பராக பண்ணியிருக்கீங்கக்கா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூக்கா.